நேற்றைய தினத்தில் இறைவன்தான் திருமணத்தையும் குடும்பத்தையும் நிர்வகித்தார், தோற்றுவித்தார், நியமித்தார் என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். இந்த வேளையில் அந்த குடும்பத்தை தெய்வம்தான் இணைக்கிறார். திருமணத்தில் ஒரு ஆணையும் பெண்ணையும் தெய்வம்தான் இணைக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவாக கிறிஸ்தவ திருமணங்களில் ஏதேனில் ஆதி மணம் என்கிற ஒரு பாட்டோடு கூட துவங்குவது பழக்கமாயிருக்கிறது. அதில் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்த தந்தையே இம்மாப்பிள்ளைக்கு இப்பெண்ணை கொடுக்க வாருமே அப்படின்னு சொல்லி பாடுகிறது பழக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தெய்வம்தான் இதை இணைக்கிறார். முதல்ல தெய்வம்தான் நியமித்தார் என்று சொல்லுகிறதுனால அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம், கவனம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நேற்றைய தினத்தில் சிந்தித்தோம். இது தெய்வம் நியமித்தது மாத்திரமல்ல, தெய்வமே ஒரு புருஷனையும் மனைவியும் இணைக்கிறார், ஒரு குடும்பத்தை இணைக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது அதைவிட அதிகமாக நாம் இந்த குடும்பத்தை குறித்தும் திருமணத்தை குறித்தும் எச்சரிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த வேளையில் வேதத்திலிருந்து நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது எச்சரிப்பு, தெய்வம் இதை இணைக்கிறதுனால மனுஷன் அதை சிதைந்து போக காரணமாக இருக்கக்கூடாது, இல்லை அதை சிதைத்து போடக்கூடாது என்கிற எச்சரிப்பு வேதத்தில் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 19:6. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். எல்லா திருமணங்களுக்கும் தெய்வமே பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். தாயின் கருவில் ஆணையும் பெண்ணையும் தன்னுடைய அனாதி சித்தத்தின்படி தெய்வம் உருவாக்குகிறார். உருவாக்கும் போதே அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்குகிறதுனால ஏற்ற துணையை அவர்கள் அடையும் போது தெய்வமே அவர்களை இணைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் சொல்லும் ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு உலகம் தன்னுடைய ஞானத்தில் திருமணத்தை பற்றி சொல்லுகிறது. ஆனால் வேதமோ இந்த இணைப்பை வித்தியாசமாக சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஈருயிர் ஓர் உடல். பிரியமானவர்களே, இப்போ ஆதாமிடத்தில் ஏவாளை கர்த்தர் கொண்டு வந்த போது ஆதாம் இப்படி சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாமம் 2:23. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்றார் என்று வாசிக்கிறோம். இப்போ அதற்கான நிபந்தனை என்னவென்றால், அதை 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தில், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அவர்கள் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் ஒரே சரீரமாய் இருக்கிறதுனால, தெய்வம் அப்படி இணைக்கிறதுனால மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 முக்கியமான பொறுப்பு, தன் தகப்பனையும் தாயும் விட்டு, அது முதல் நிபந்தனை. 2வது, மனைவியோட இசைந்திருப்பான். இது 2ம் தெய்வம் இணைக்கிறதுனால மனுஷனுக்கு கொடுக்கிற பொறுப்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டில் இதே கருத்தை யூதர்களுக்கு வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். மத்தேயு
19ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களில் நம்ம ஏற்கனவே 6வது வசனத்தை நம்ம வாசித்தோம். 3 முதல் 6 வசனங்களில் பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயில்லாமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்த போது, இது தெய்வம் நியமித்தது என்பதனால அதை கையாளும் போது, அதிலே நம்முடைய பங்கை நிறைவேற்றும் போது நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். இது தெய்வத்தோடு சம்பந்தப்பட்டது என்று நாம் சிந்தித்தோம். இந்த வேளையில் தெய்வமே ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கிறதுனால, அவர்கள் ஒரே மாம்சமாய் மாற்றப்படுகிறதுனால, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 முக்கியமான விதியை, நியமத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்று, தகப்பனையும் தாயும் விட்டு, 2வது மனைவியோட இசைந்திருப்பான். பிரியமானவர்களே, இப்போ இது தெய்வம் இணைக்கிறதுனால இதை பிரிக்க மனுஷனுக்கு தெய்வம் அதிகாரம் கொடுக்கவில்லை. இப்போ மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லும்போது, முதலாவது திருமண பிரிவை உண்டாக்குகிறது அதில் இருக்கிற புருஷனோ மனைவியோ தான். மனுஷன் என்று சொல்லும்போது அதில் புருஷனுக்கு மனைவிக்கு இடம் கிடையாதா? நிறைய பேர் அப்படி நினைக்கிறது இல்லை. மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லும்போது அந்த மனுஷன் என்கிற வார்த்தையிலே முதலாவது புருஷனையும் மனைவி அது உள்ளடக்கியது என்பதை வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் அறிந்திருக்க வேண்டும். தெய்வம் இணைத்தபடியால் அதில் விரிசல் உண்டாக்க மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. பிரியமானவர்களே, ஆகவே திருமணத்தை கெடுக்கவோ சிதைக்கவோ மனுஷனுக்கு தெய்வம் அதிகாரம் கொடுக்கவில்லை. இப்போ திருமணங்களில் அதிகமாக பிரச்சனை வர்றதுக்கு காரணம், அவர்கள் குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்பட்டு தனி குடும்பமாக இணைக்கப்படும் போது அவர்கள் இருந்த அந்த பழைய குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், புருஷனுடைய பெற்றோர்கள், மனைவியுடைய பெற்றோர்கள், அவர்கள்தான் புதிதாய் உண்டாக்குகிற அநேக திருமணங்கள் கசந்து போவதற்கு, விரிசல் விடுவதற்கு, அழிந்து போவதற்கு காரணமாயிருக்கிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. பெற்றவர்கள்தான் பிள்ளைகளுடைய திருமணம் கெட்டுப்போவதற்கு காரணமாயிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, தெய்வம் கொடுக்கிற இந்த விதிகளை அவர்கள் கவனிக்காதே போகிறதுனால்தான். பிரியமானவர்களே, இப்போ தகப்பனையும் தாயையும் விட்டு, இது ஒரு கண்டிஷன் தான். அடுத்தது மனைவியோட இசைந்திருக்க வேண்டும் என்று கற்றதனால இந்த விட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ தகப்பனையும் தாயும் விட்டு என்று சொல்லும்போது அவங்கள விட்டடிச்சிட்டு அப்படின்னு நம்மளா அர்த்தம் கொள்ளக்கூடாது. விட்டு என்பது என்ன பொருள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வேதத்திலேயே மனுஷனுக்கும் உள்ள உறவை 10 கட்டளைகளிலே முதல் கற்பனையாக கர்த்தர் சொல்லும்போது 5ஆம் கற்பனை என்ன சொல்லுதுன்னா, உன் வாழ்க்கை நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்போ தகப்பனும் தாயும் கனத்துக்குரியவர்கள்,
ஏனென்றால் என்னுடைய தோற்றத்துக்கு அவர்கள்தான் காரணமாக இருந்தவர்கள். ஆனால் அதே சமயத்தில் திருமண உறவில் தலையிட உரிமையற்றவர்கள். பிரியமானவர்களே, ஆகவே நான் இந்த வாசிப்பது பிரயோஜனமாக இருக்கும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உபாகமம் 5:16. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இவ்வளவு தெளிவாக வேதம் போதித்திருந்தும் தகப்பனை விடும்போது, அதாவது தனக்கு புதிதாய் கொடுக்கப்பட்ட உறவிலே தகப்பனோ தாயோ தலையிடுவதற்கு ஒரு ஆண்மகன் அனுமதிக்கல் ஆகாது. நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேர் பொட்ட பசங்களாக இருப்பாங்க. அம்மா கூட அப்படியே ஒட்டி பழகினதுனால அதை விட்டு பிரிவது அவர்களுக்கு அதிக கஷ்டமாக இருக்கிறது. யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். ஏசாயா வனசஞ்சாரியும் அவன் வேட்டைக்காரனமாக இருந்தான். ஆனால் இந்த யாக்கோபு அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டே போகிற பையனாக இருந்தான். இதை போல் நிறைய பேர் இருக்கிறார்கள். திருமணத்துக்கு பின்பு என்னுடைய மனைவியை விட எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய திருமணத்தை மாத்திரமல்ல, தன்னை நம்பி வந்த அவளுடைய எதிர்காலத்தை மாத்திரமல்ல, கர்த்தருடைய திட்டங்களை சிதைக்கிற வீணர்களாக அநேகர் இருக்கிறார்கள். வேதம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. நான் இதிலிருந்து உன்னை விட்டு பிரித்து உன்னுடைய மனைவியோட சேர்த்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லும் போது, தொட்டதுக்கு வச்சதுக்கெல்லாம் அம்மா கிட்ட அப்பா கிட்ட போகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக திருமணங்களில் இதை ரொம்ப தெளிவாக நம்ம போதிக்கிறதில்ல. அநேக சிறு பிள்ளைகளுடைய குடும்பம் வீணாய் போனதற்கு இந்த கிளடுகட்டைகளோட தலையீடுதான் காரணம் என்பதை நன்றாக நாம் புரிந்திருக்க வேண்டும். அவளை வாழ விடுறதில்லை. கர்த்தர் தெளிவாய் சொன்னார், தன் தகப்பனையும் தாயையும் விட்டு, நீ விடவில்லையானால் இசைய முடியாது, உருப்பட முடியாது. பிரியமானவர்களே, ஆகா நல்லா போட்டிருக்குது அப்படின்னு பெண்கள் நினைக்கலாம். பெண்களுக்கு ஒன்றும் வேதத்தில் கைட்லைன்ஸ் கொடுக்கலையா? பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் 45 வசனம் 10-11. சங்கீதம் 45 வசனம் 10-11. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். அதாவது நல்லா உன் மண்டையில் எழுதிக்கோ. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இப்போ ராஜாக்கா அப்போதான் கண்ணு தெரியும் உனக்கு கொஞ்சம் லட்சணம் இருக்குன்னு. நீ எவ்வளவு லட்சணம் உடையவராக இருந்தாலும் தகப்பன் வீட்டை தொங்கிக் கொண்டு இருக்கும் வரை நீ புருஷனோடு என்ன செஞ்சிருக்க முடியாது? இணைந்திருக்க முடியாது. உனக்கு தேவன் இணைத்த அந்த கூட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? எவர் இணைச்சாரோ அவர்கிட்ட தான் சொல்லணும். ஆதாம பாருங்க, வழி வச்சிருக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனை வந்தது. அவருக்கு மாமனார் கிடையாது, மாமியார் கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. குடும்பத்தில் பிரச்சனை வந்தது. அவர் என்ன சொன்னார்? தேவரீர், நீர் என் தலையில் கட்டின இந்த ஸ்திரீயானவள் அப்படின்னு சொன்னார். ஆனால் கூட திருமணம் புதுசாக யாராவது கல்யாணம் பண்ணிட்டா அதில் ஒரு சிக்கல்னு வந்தா உடனே இந்த காலத்தில் கேவலம் செல்ஃபோன் வேற வந்துருச்சு. மூச்சு விட்டதுக்கெல்லாம் உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் எது? இப்போ பெற்றோர் ஒதுங்கி இருந்தாலும் இந்த இளசுகள் அவர்களை ஒதுங்கி இருக்க விடுகிறதில்லை. இப்படிதான் குடும்பம் வீணா போகுது, சிதையுது. பிரியமானவர்களே,
அப்பொழுது ராஜா உன் அழகில் என்ன செய்வார்? மயங்குவார்னு சொல்லல, பிரியப்படுவார்னு சொல்லு. பிரியமானவர்களே, ஒரு ராஜகுமார்த்தியாக முடிசூட்டப்பட்டவள் தன்னுடைய தகப்பனுடைய தாயோட வீட்டிலே தொங்கிக் கொண்டிருப்பார். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ராஜ பதவியில பங்கம் வரும், கசப்பு வரும், விரிசல் வரும். ஆகவே இதைவிட தெளிவாக வேதம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த திருமண உறவில் இசைந்திருப்பான் என்கிறத பார்க்கலாம். முதல்ல விட்டுங்கிறத இவ்வளவு நேரம் நான் பேசிட்டேன். புருஷன் தன் தகப்பனின் தாயையும் விட்டு, அதுபோல பெண்ணானவள் தன்னுடைய தகப்பன் வீட்டை மறந்து என்று கர்த்தர் சொல்றார். மறந்துனா அதுக்கப்புறம் அவங்கள பற்றி கண்டுக்காதன்னு இல்லை. நான் அது ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன். நாம் நன்றாக இருக்கிறதுக்கும் நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பெற்றவர்களை இறுதி வரை கனப்படுத்த வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் எந்த நிலைமையிலும் தேவன் இணைத்த இந்த இசைவுக்கு என்ன வரக்கூடாது? குறுக்க வரக்கூடாது. பிரியமானவர்களே, அடுத்தாற்போல விட்டுங்கிறத பார்த்தோம். இப்போ இசைந்து என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திருமணத்துக்கு பின் ஒரு புருஷனுடைய தலையாய கடமை என்னவென்றால், கர்த்தரை நேசித்ததுக்கு அடுத்தாற்போல தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும். இதைவிட ஒரு பெரிய பொறுப்பு எந்த ஆண்மகனுக்கும் வேதம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதுபோல ஒரு பெண்ணானவள் கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்துக்கு அடுத்தாற்போல் தன்னுடைய புருஷனை தலையாக ஏற்று செயல்பட வேண்டும். இதைவிட ஒரு பெரிய பொறுப்பு எந்த பெண்ணுக்கும் தெய்வம் கொடுக்கவில்லை. இதை நாம் மனதிலே வைத்து செயல்பட்டோமானால் நம்முடைய வாழ்க்கை முறையே வித்தியாசமா இருக்கும். நான் அதை செய்யணும், இதை செய்யணும், நீ எதுவும் செய்ய வேண்டாயா. முதல்ல சொந்த குடும்பத்தை கர்த்தருக்கு சாட்சியா நடத்து. ஏன்னா அவர்தான் இதை நிர்வகித்திருக்கிறார், தேவன் தான் இணைத்திருக்கிறார். ஆகையினாலே அதை இசைவாய் நடத்து. பிரியமானவர்களே, இப்போ வேதம் சொல்லுது, நேற்றையும் நம்ம அதை சிந்திச்சோம். வேதத்தில் கொடுக்கப்பட்ட சகல கட்டளைகளும் சகல போதனைகளும் சகல நியாயங்களும் ரெண்டே ரெண்டு கட்டளையாக சுருக்கப்பட்டு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறு. அடுத்தது பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதாகும். இதை தவிர பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஒரு புருஷனுக்கு தன் மனைவிதான் பிரதான பிறனாய் இருக்கிறான். இப்போ பிறனிடத்திலே அன்பு கூறுன்னு சொல்லும்போது அந்த பிறனுடைய துவக்கம் தன்னுடைய மனைவியிலே இருக்கிறது. பிரதான பிறன் என்னுடைய மனைவி. அப்ப மனைவியை நேசிக்க அறியாதவன் எந்த பிறனையும் நேசிக்க தகுதியற்றவன், அருகதையற்றவன். அதுபோல ஒரு பெண்ணானவள் தன்னுடைய பிரதான பிறனாயிருக்கிற தன்னுடைய புருஷனை நேசிக்க கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேறு எந்த பிறரையும் நேசிக்க அருகதையற்றவள். பிரியமானவர்களே, இப்போ யோவான் சொல்லும்போது, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாதுன்னு சொல்றார். It's rather quite impossible for someone to love someone whom he has not seen at all. அவன் பொய்யனா இருக்கிறான் சொல்றார். அப்ப தன்னை நம்பி வந்து தான் கைப்பிடித்த
அந்த மனைவியை நேசிக்க அறியாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? தன்னை தன்னுடைய சரீரமாக ஏற்றுக்கொண்ட புருஷனை நேசிக்க அறியாத பெண்ணானவள் காணாத கர்த்தரை எப்படி நேசிக்க முடியும்? இதுதான் வேதத்தினுடைய வாதம். This is a scriptural logic, biblical logic. You can never claim that you love God. You are a stranger to God. பிரியமானவர்களே, ஆகவே இந்த புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கிற உறவானது அந்த புருஷனும் மனைவியும் தெய்வத்திடத்தில் எவ்வளவு உறவாய் இருக்கிறார்கள் என்பதனுடைய அத்தாட்சியும் ஆதாரமாயிருக்கிறது. அதுதான் அத்தாட்சியும் ஆதாரமுமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ பிறனை நேசி அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்ல நாம் வாசித்தோம். அது வேணா நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கணும்னா மத்தேயு 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22 37 முதல் 40 வசனங்களில் இயேசுவானவர் அதை விவரமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே இயேசுவானவர் தன்னை பின்பற்றி வரப்போகிற விசுவாச சந்ததிகளுக்கு அவர் கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது பவுல் மூலமாக அவர் இப்படியாக சொல்லுகிறார்: நீ உன்னை நேசிப்பது போல நேசிச்சா பத்தாது. அது பழைய ஸ்கேல். இயேசுவானவர் ஒரு புதிய கட்டளையை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அது என்ன கட்டளைன்னா, நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். இது இயேசுவானவர் கொடுத்த புதிய கட்டளை. என்னையா புதுசு? அதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கேன்னா, பழைய ஏற்பாட்டில் அவர் கொடுத்த ஸ்கேல், த மெஷர்மெண்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பழைய ஏற்பாட்டில் சொன்னார் உன்னை நேசித்தது போல பிறனை நேசின்னு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆவியானவருடைய அனுக்கிரகம், ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு கொடுக்கப்படுகிறதுனாலே கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் சொன்னார். அதுபோலவே எபேசிற்கு பவுல் எழுதும்போது எப்படி ஒரு புருஷன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற வேளையில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வசனங்களில், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே. பிரியமானவர்களே, அவர் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதற்கு அப்படியே என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்து கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்த அப்படியே, மறுபடியும் அந்த அப்படியே அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். பிரியமானவர்களே, கிறிஸ்து எப்படியாக அன்பை வெளிப்படுத்தினார்? முதல்ல பொண்ணு பார்க்க போகும்போது நம்ம நிறைய கவனமாக கால் வைப்போம். ஆனால் இயேசுவானவர் தனக்கு மனவாட்டியை தெரிந்து கொள்ள வரும்போது அவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் எழுதும்போது பவுல் எழுதுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், எப்படிப்பட்டவர்களை தெய்வம் தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவர்கள்? உங்களில் ஞானிகள் அநேகர் இல்லை,
மூளை உள்ளவங்க இல்லை, எல்லாம் வீணாய் போனவர்கள். அவருக்கு தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இப்படின்னு தான் தெரியும். அப்படி தெரிந்து கொண்டவர் என்ன செய்தார்? அதைத்தான் இப்ப நம்ம வாசித்தோம். சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, இப்ப தாம் தெரிந்து கொண்டது சுத்தமில்லை என்று அவருக்கு தெரியும். ஆகையினாலே அவர் என்ன செய்தார்? அதை சுத்திகரிப்பதற்கும் முதலாவது, இரண்டாவது பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும், மூன்றாவது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தம்முன் நிறுத்திக் கொள்வதற்கும் என்ன செஞ்சாரு? தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாம் அறகுறைகள் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, நீதிமான் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை, நல்லவன் இல்லை. அப்பனா நம்ம எல்லாம் யாரு? அரைகுறைகள். அப்படி இருக்கும்போது எனக்கு மனைவியாய் வருகிறவள் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? அதுவும் அறகுறையா தான் இருக்கும். அப்ப இந்த அறகுறை, அந்த அறகுறையை என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, தன்னைத்தானே அந்த குறையெல்லாம் நிறைவாக்குறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். சத்த சொல்றல்ல, உங்க அப்பன ஆயி என்ன வளர்ப்பு வளர்த்துருக்குறாங்க. இப்படி டயலாக் பேசுறதுக்காக திருமணம் இல்லை. ஏன்னா பேசுற அருகதை யாருக்கு இல்லை? நமக்கு இல்லை. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சொந்த சரீரமாக பாவித்து அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அடிக்க நானே இப்படி சிந்திக்கிறது உண்டு. ரொம்ப ஒல்லியா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் சரீரம் எப்படி இருக்கும்? நல்லா ஒரு மாதிரி சைஸாக இருக்கும். நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சரீரம் எப்படி இருக்கும்? எவ்வளவு ஸ்டூல் போட்டாலும் குட்டையாக தான் இருக்கும். நல்லா வெள்ளை வெள்ளையர்னு நினைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? என்னை மாதிரி இருப்பாங்க. நிறைய முடி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னை மாதிரி இருக்கும். பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் இருக்கும்போது கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இவங்களுக்கெல்லாம் நல்ல சரீரம் இருக்கு, நீயும் தான் ஒரு சரீரம், தொந்தியும் தொப்பையுமா, உன்னை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? உனக்கெல்லாம் சோறு போடணுமா? உனக்கெல்லாம் பாதுகாப்பு அவசியமா? அப்படின்னு யாராவது பேசுவானா? பேச பார்த்துருக்கீங்க? அப்படி இல்லை. சொந்த சரீரம் அது எவ்வளவு கேடுகட்டதாக இருந்தாலும் அந்த சரீரத்தை போஷிக்கிறோம். டாக்டர் சொல்வாரு, சுகர் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி. சரீரம் சொல்லும், இந்த மாம்பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்குது, இந்த சீசனில் தான் கிடைக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? அது எவ்வளோ காசு விற்றாலும் அதை வாங்கி அந்த சரீரத்துக்கு கொடுக்குறோம். நம்ம சரீரம் நம்ம எதிர்பார்ப்பின்படி இருக்கிறது இல்லை. நம்ம என்ன விரும்புகிறோமோ அதுக்கு மாறாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை போஷிக்கிறதுல, அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் பார்க்கறதில்ல. எல்லாரும் ஹாலில் உட்காரும்போது வந்தவுடனே இருக்கிற சீட்டில் உட்கார்றதில்ல. நான்லாம் ஒரு இடத்துக்கு போனால் எங்கே ஃபேன் அதிகமாக இருக்குன்னு பார்த்து தான் உட்காருவேன். பிரியமானவரே, ஒரு வசதியை தேடுகிறோம் நம்முடைய சரீரத்துக்கு. நம்முடைய சரீரம் நம்ம எதிர்பார்ப்பின்படி இருக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு அவ்வளவு மரியாதை, அவ்வளவு கனம் கொடுக்குறோம். ஆனால் அதே சமயத்தில் மனைவி என்று வரும்போது, அவள் என்னுடைய சொந்த சரீரமாக இருந்தாலும் நான் ஒரு குறைவு காணும்போது நம்ம முதல்ல செய்கிறது என்ன? இவங்கெல்லாம் நல்லா சமைக்கிறாங்க, எனக்கு வாச்சிருக்கு பாரு, நீ சமைக்கிற, நான் தின்னு தொலைக்கணும், இது என் தலையெழுத்து. பிரியமானவர்களே, இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு ஆகாது.
இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? நீ கர்த்தரை கொஸ்டின் பண்ற. ஏயா உனக்கெல்லாம் ஒரு சமையல் கேடா? உனக்கு சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆளு கேடா? அவ்வளவு முக்கியமான ஆளா நீ? உனக்கு சோறு போடுறதே ஜாஸ்தி. சிந்திக்கிறது இல்லை பிரியமானவர்களே. வேதம் சொல்லுது, இது கர்த்தர் இணைத்தது, இசைவாய் இருப்பதற்காக. பயப்படணும். இதை கண்காணிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆகையினாலே பவுல் எழுதுகிறார், தங்களுடைய சொந்த சரீரங்களாக பாவித்து கிறிஸ்து சபையிலே அன்பு கூறுகிறது போல. நம்ம செய்யறதுக்கெல்லாம் கர்த்தர் நம்ம பொண்டாட்டிட்ட பேசுற மாதிரி பேச ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? சிந்திச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த சின்ன காரியத்துல எல்லாம் நம்ம கொஞ்சம் கூட கவனம் இல்லாதவர்களாக வாழ்கிறதுனால தெய்வத்துக்கு ஏற்ற இசைந்த குடும்ப வாழ்க்கை வாழ முடியறதில்லை. தெய்வம் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியறதில்லை. தெய்வம் நம்ம குடும்பங்களை பயன்படுத்த முடிகிறதில்லை. தேவ திட்டங்கள் நம்முடைய குடும்பங்களிலே தோற்று போயிருக்கிறது. அழகாய் காண வேண்டிய குடும்பங்கள் விரிசல் விட்டதாக, உடைந்து போனதாக, சிதைந்து போனதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை குத்தம் சொல்றது? சிந்திக்கணும் பிரியமானவர்களே. ஆகவே கூடுமான மட்டும் சாகர வரைக்கும் மனைவிகள் மேல நம்ம என்ன செய்யக்கூடாது? துணிந்து வாயை திறக்கக்கூடாது. இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் அவங்க மன்னிச்சிருவாங்க. இனிமேல் கர்த்தர் கவனிக்கிறார். அடுத்ததாக பிரியமானவர்களே, ஒரு பெண்ணுக்கு கர்த்தருக்கு அடுத்தாற் போல தன்னுடைய புருஷனுடைய சேவை தான் பிரதானமானது. இதை ஏற்றுக்கிறதே ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு. இயற்கையாகவே மனுஷன் அடிபடிய விரும்பாதவன். அடி பணிந்தல்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களை விட நம்ம அவங்களுக்கு கீழே வைக்கிறது நமக்கு பழக்கமே. கீழ்ப்படிதல் அப்படின்னா சொல்றதை செய்யறது இல்லை, அதனுடைய கீழே படிதல். படிதல்னா விட்டு கொடுத்தல், இசைந்து போதல், அதான் கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, இப்போ பெண்களை எடுத்துக்கொள்வோம். தலையை பாருங்க. பெண்கள் அதிகமாக கவனம் செலுத்துறது தங்களுடைய முகத்திலும் தலையிலும் தான். அடிக்கடி பியூட்டி பார்லர் போகிறதுக்கு எதுக்கு? அதுக்கு தான். இப்போ அவங்க நல்லாவே தெரியும் நம்முடைய தலை நாம் விரும்புகிறது போல இல்லை என்று சொல்லி. எதுக்காக காதில் சிலர் மூக்கில் எல்லாம் போட்டுக்கிறாங்க? அது எடுப்பா இல்லை. இது போட்டால் தான் அது என்ன இருக்கும்? எடுப்பாக இருக்கும். ஃபேஷியல்னு சொல்கிறாங்க. எதுக்கு மூஞ்சில் கண்டதையும் தடவிக்கிறாங்க? எதுக்கு? அதுக்கு ஒரு கலர் உண்டாகணும், ஒரு கலை உண்டாகணும் சொல்லி. அது சீக்கிரத்திலே சுருக்கம் விழுந்து போயிடும் கண்டதையும் பூசும்போது. இன்னைக்கு நல்லா தெரியும், நாளைக்கு பூத்து போகும். களை உண்டாக்கணும்னா கர்த்தர் தான் உண்டாக்கணும், ஃபேஷியல் உண்டாக்காது. இருக்கிறதையும் கெடுத்துக்காதீங்க பிரியமானவர்களே. அப்போ உன் தலை நீ விரும்புகிறது போல இல்லைன்னா அதுக்கு ஏகப்பட்ட மேக்கப் உனக்கு போட தெரியுது. ஆனால் தனியில் பேசும்போது, தன்னுடைய வாழ்க்கை குறித்து பேசும்போது, எனக்கும் அமைஞ்சிருக்கு பாருங்க ஒரு கேடு கட்டது. எங்கள் அப்பா அம்மா ஏமாந்துட்டாங்க, என் தலையில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. உங்கள் அப்பனும் இல்லை ஆயும் இல்லை, தேவன் இணைத்திருக்கிறார். நீ எப்படிப்பட்டவள் என்று தெரிந்ததுனால உனக்கு தகுந்த தலையை கர்த்தர் தான் உண்டாக்காரு. ஆனால் உன்னையே உன்னுடைய தாயின் கருவில் உண்டாக்குனது யாரு? அவர் தான். கரெக்டான தலையை கொடுத்துரு. அதான் நான் கொடுத்ததை நீ எப்படி பராமரிக்கிறன்னு நான் பார்க்குறேன். மனைவியை கொடுத்து இப்படி தான் புருஷத்தை எதிர்பார்க்கிறார். நீ ஒரு வீணா போனவன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நான் ஒரு மனைவியை கொடுத்து நீ எப்படி அதை கையாளுகிறாய் என்று நான் பார்க்கிறேன் என்று மனைவியை கொடுத்திருக்கிறார். அதுபோல கர்த்தர் நமக்கு தலையை வைக்கும் போது அது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அதை சுமக்கிறது நமக்கு கஷ்டமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தெய்வம்
என்னை நம்பி வைத்த தலை தெய்வம் மகிழும்படி சாகும் வரை நான் இந்த தலையை கனமாய் எண்ணி இசைந்து வாழுவேன். அதுக்குதான் பெண்களுக்கு தலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பேதுரு எழுதும்போது அவர் சில காரியத்தில் இப்படி எழுதுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம், முதல்ல எபேசியரை பார்ப்போம், அப்புறம் பேதுருக்கு போவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 5, 23, 24. சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல, அது ஒரு நல்ல உதாரணமா எனக்கு தெரியல. எந்த சபையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டிய லட்சணத்தில் கீழ்ப்படிந்ததாக நாம் பார்க்க முடிகிறதில்லை. ஆனாலும் ஒரு சபை கிறிஸ்துவுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தெய்வம் தன்னை எதிர்பார்க்கிறார் என்கிற காரணத்தினால, தெய்வம் இந்த தலையை என் மேல வச்சிட்டாருங்கிற காரணத்தினால, ஒரு பெண்ணானவள் எந்த காரியத்திலும் கர்த்தருக்கும் தனக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படாத வகையில் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டமான காரியம். ஆண்களை விட திருமணத்திலே பெண்களுடைய பங்கு மகா கூடியது. ஒரு ஆம்பளைக்கு அடிஞ்சு போகணுங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. ஒருவேளை படைப்பிலேயே அவர்களை சற்று பலசாலிகளாக கர்த்தர் படைத்திருக்கிறதுனால இப்பேற்பட்ட பெரிய பொறுப்பை கொடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு பாடம். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல கர்த்தர் எனக்கு தந்த தலைக்கு எல்லா காரியத்திலும் நான் எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பேதுரு என்ன சொல்றாரு? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அதை நற்பண்பு என்று சொல்லுகிறார். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்றார். இதுதான் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். மகளே, தெய்வம் உன்னிடத்தில் பிரதானமா எதிர்பார்க்கிறது, நான் உன்னை நம்பி கொடுத்த அந்த அதிகாரத்துக்கு நீ எந்த அளவுக்கு உட்படுகிறாய் என்பதை நான் பார்க்கிறேன். அது நற்பண்பு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பார்வையில் அது விலையேற பெற்றது. அநேக பரிசுத்த பெண்கள் இப்படி கீழ்ப்படிந்து தங்களை என்ன செய்தார்கள்? அலங்கரித்தார்கள் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, இந்த புருஷனும் மனைவியும் எப்படி இசைகிறார்கள் என்பதை தெய்வம் கண்காணிக்கிறவராக இருக்கிறார். அவர் கண்டுக்காம விட மாட்டார். அவர் இணைக்கிறவர் மாத்திரமல்ல, கண்காணிக்கிறவர். கடைசி நாளில் நிற்க வச்சு கேள்வி கேட்க போகிறவர். இப்போ மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மல்கியா 2:14. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கை மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. நமக்கு யாருங்க சாட்சி? நம்ம எல்லா சாட்சியும் மாற்றிடலாம், ஏமாற்றலாம், சாட்சியே இல்லாமல் அழித்து போடலாம். ஆனால் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத, மெடில் பண்ண முடியாத ஒரு சாட்சி இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை இணைத்த நானே அதுக்கு என்னவா சாட்சி என்கிறார். பிரியமானவர்களே, இப்போ இந்த செயல்பாட்டை கர்த்தர் பராமரிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து 15-16 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, மல்கியா 2:15-16 வசனம் வாசிக்கும்போது, இந்த இணைப்புக்கு துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதுகிறார். உங்களுடைய ஆவி அல்லது உங்களுடைய ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதுகிறார்.
ஏன்னா புருஷனும் மனைவிக்கும் இடையில உள்ள இந்த இசைவானது கடவுளுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற இசைவை நேரடியாக பாதிக்கும். எந்த அளவுக்கு தெய்வம் இந்த இசைவை பராமரிக்கிறார் அப்படின்னு சொன்னால், லேயாளை பற்றி நாம் வாசிக்கிறோம். லேயாள் தாவீதுக்கு விருப்பம் இல்லாத நிலைமையில யாக்கோபுக்கு விருப்பம் இல்லாத நிலைமையில யாக்கோபு தலையிலே கட்டப்பட்டவள். அதனால யாக்கோபுக்கு லேயாள்னா ரொம்ப அசட்டையா இருப்பா. ஆனா இதை இணைச்சது யாரு? நம்ம ஏற்கனவே சொன்னேன், நான் திருமணத்தை இணைக்கிறது யாரு? கர்த்தர். கர்த்தர் இணைத்ததுனால இப்படியாக ஒரு வசனம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 29:31. ஆதியாகமம் 29:31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. அப்போ யாக்கோபுனுடைய ஆட்டிடியூட், லேயாளை குறித்த மனப்பக்குவம் யாக்கோபுக்கு எப்படி இருந்தது என்பதை தேவன் கண்டார் என்று வாசிக்கிறோம். ஆகையினாலே அவள் ராகேலுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதை எல்லாம் உற்று கவனிக்கிறார் கர்த்தர் என்கிற அறிவு ஆண் மக்களுக்கு வேண்டும். நான் செயல் வடிவத்தில் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் தந்தையனுடைய சொந்த சரீரமாகிய மனைவிக்கு நான் என்னெல்லாம் வில்லங்க யோசிக்கிறேன் என்பதை கர்த்தர் கண்காணிக்கிறவராயிருக்கிறார். அதை வச்சு நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது அல்லது சபிக்கப்படுகிறது. இன்னொரு சம்பத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 சாமுவேல் 6:16. 2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடமண்ணிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். பிரியமானவர்களே, தாவீது கர்த்தருடைய பெட்டி அதை கொண்டு வருகையில் அவர் என்ன செஞ்சார்? ராஜ வஸ்திரத்தெல்லாம் கழட்டி தூர போட்டுட்டு ஒரு சணல் நூலாலே தன்னை உடுத்தி கொண்டு அந்த பெட்டிக்கு முன்பாக அதிக சந்தோஷத்தினாலே நடனம் ஆடினார். இதை மேலிருந்து ஜன்னல் வழியா பார்த்த மீகாள் தாவீதை என்ன பண்ணா? அவமதித்தாள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. 20:22 2 சாமுவேல் 20:22. தாவீது அதை தாவீது சொல்றா. தாவீது ராஜாவுக்கு கோபம் வரல. ஏயா ஒரு நீசனை போல நீ இருந்தாயின்னு சொல்றா. ஏன்னா தாவீது கோபம் வரல. காரணம் என்ன தெரியுமா? நம்ம மனைவிகளை நேசிக்கிறதை விட தாவீதுக்கு மீகாள் மேல நேசம் அதிகம். எச்சி துப்பிட்டா கூட அவரு அதை சந்தோஷமா நினைப்பார். அந்த மாதிரி ஆளு. மீகாள் சொன்னது தாவீதுக்கு ரோசம் வரல, கோபம் வரல. ஆனால் 23 அதனால் சவுலின் குமார்த்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. தாவீது அற்பமாய் எண்ணப்பட்டார் என்று கர்த்தர் கண்டபோது மீகாளுடைய இருதயத்தில் அவள் புருஷனை பற்றி என்ன நினைக்கிறாள் என்பதை தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர் சாகர வரைக்கும், நீ ராஜகுமார்த்தியா இருக்கலாம், அழகுள்ளவளா இருக்கலாம், சாகர வரைக்கும் ஊர் சிரிக்கிற மாதிரி நீ மலடியாய் இருப்பாய் என்றாள். இதெல்லாம் எதுக்காக இங்க எழுதப்பட்டிருக்குது? உங்களுக்கு எனக்கும் புத்தி வர்றதுக்கு தான். கர்த்தருக்கு தெரியாம ஒரு மனைவியை குறித்து ஒருத்தனும் எதுவும் நினைக்க முடியாது. கர்த்தருக்கு தெரியாம எந்த பெண்ணும் தன்னுடைய புருஷனை குறித்து, குறிப்பாக அற்பமா எண்ணும் போது புருஷனுக்கு கோபம் வருதோ இல்லையோ, யாருக்கு வரும்?
கர்த்தர் அதை தண்டிக்கிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகையினாலே நாம் இந்த வேளையிலே கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? சொல்றதெல்லாம் ஈஸியாக சொல்லி போடுறீங்க, பிரசங்கம் பண்ணுற போதெல்லாம் அப்படியே பிரசங்கம் பண்ணி போடுறீங்க. நடைமுறையில்னு ஒன்று இல்லையா? நம்மளாம் மனுஷர் தானே. பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பெண்களை குறித்து பரிதபித்து எழுதுகிறார். உங்களுடைய புருஷர்களில் யாராவது திருவசனத்தை மதிக்காதவர்களாய் இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பயபக்தியான வாழ்க்கையினாலே நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படின்னு சொன்னால், தெய்வத்திடத்தில் முறையிட்டு, ஆண்டவரே எப்ப தலை வலிக்குதுன்னா என்ன சொல்றோம்? ஆண்டவரே இந்த தலை எனக்கு தாங்க முடியல, வலிக்குது. சிலரை நான் பார்த்துருக்கிறேன், பிரெயின் டியூமர் இருக்கும். பிரெயின் டியூமர் வந்தால் தலை வெடிக்கிற மாதிரி வலிக்கும். நம்ம முறையிடக்கூடிய இடம் ஒன்று தான். ஆண்டவரே நீங்க தந்த தலை என்னால் தாங்க முடியலை. அப்புறம் என்ன செய்யறது? அதுக்காக புருஷனிடத்துல அதை காட்ட உரிமை இல்லை. இது கர்த்தர் தந்ததுனால அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே இருக்கும்போது தெய்வம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்று பேதுரு மூலமாக ஆவியானவர் ஒரு கேரண்டி கொடுக்கிறார். சில பெண்கள் இடத்துல சாட்சி சொல்லிருக்கிறாங்க, என் புருஷன் பேயா இருந்தவர், இன்னொரு அம்மா சொன்னாங்க மிருகமா இருந்தவர், அவரை வச்சுக்கிட்டே தான் சொன்னாங்க. அவர்கள் தங்களுடைய புருஷங்களை ஆதாயப்படுத்தி கொண்டார்கள், வேதத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆயுதத்தை வைத்து. பிரியமானவர்களே, புருஷர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, பெண்ணானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் அவர்களுடனே நீங்கள் விவேகத்தோடனே வாழ்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு அதே அதிகாரத்தில் பின்னாடி எழுதுறார், 7ஆம் வசனத்தில் எழுதுறார். பிரியமானவர்களே, பெண்ணுக்கு கனம் பண்ணணுமா ஆம்பளை? என்னங்க டாக்டரின் இது? பிரியமானவர்களே, அவள் பலவீன பாண்டம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆண்மகனுக்கு செகண்டரி ரோலா இருக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்னால் ஒரு லீடிங் ரோல், அதாவது பிரதரன் அசம்பிளியில் வந்தால் இவனுங்க ஒரு பாட்டு கூட சொல்ல விட மாட்டாங்க. சில சபைகளில் பெண்கள் முன்னாடி பாடுறது கூட அலோ பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி கர்த்தருக்கு உண்மையாக வாழ்றது? ரொம்ப சிக்கலான காரியம். அதுதான் பலவீனமான ரோல், இட்ஸ் அ செகண்டரி ரோல். ஆகையினால நீங்க விவேகத்துடனே அவர்களுடனே வாழ வேண்டும். இந்த விவேகம் எங்க கிடைக்கும்? கர்த்தரிடத்துல மாத்திரம்தான் கிடைக்கும். ஆண்டவரே, என் மனைவி செய்யறது பேசுறது எதுவுமே என்னால சகிக்க முடியல, நீங்க எனக்கு என்ன தாங்க? புத்தி தாங்க. ஹவு டு ஹேண்டில், எப்படி நான் இவளோடு கூட உமக்கு பிரியமாய் வாழ்வது, அதாங்க விவேகம். அப்படி எந்த கணவனாவது ஜோம் பண்ணியிருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அனுதினமும் என் பொண்டாட்டி எப்படி பேசுவா, என்னை எப்படி நடத்துவா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்டவளோடு கூட உமக்கு சாட்சியாக வாழ்வதற்கு எனக்கு அந்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் தேவை என்று அனுதினமும் ஆண்டவராலே தன்னை பலப்படுத்தி கொண்டு குடும்பம் நடத்துகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வந்த போனவெல்லாம் குடும்பம் நடத்துகிறான் எனக்கு தெரியாதா அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அவன் குடும்பம், இசைவு இருக்காது. பிரியமானவர்களே, இங்கே
7ஆம் வசனம் சொல்ல, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு அவர்களுடனே நீங்கள் விவேகமாய் வாழுங்கள் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் உள்ள இசைவு உனக்கும் கடவுளுக்கும் இடையிலே உள்ள இசைவை பாதிக்கும். நான் கடவுளோட நல்லா இருக்கிறேன், என் பொண்டாட்டியாக கூட தான் என்னால் வாழ முடியலன்னு எவனும் சொல்ல முடியாது. பொண்டாட்டியோட வாழ்கிறது தான் எந்த அளவுக்கு நீ கடவுளோட இருக்கிறாய் என்பதற்கு அத்தாட்சி. ஆகையினால்தான் அவர் சொல்லார், உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்று. ஜெபங்களுக்கு எப்படிங்க தடை வரும்? இப்போ ஒரு நல்ல சம்பவத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, நீ காணிக்கை செலுத்த வந்து அங்கே உனக்கும் சகோதரனுக்கும் வில்லங்கம் இருக்க கண்டால் நீ தயவு செய்து ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி வைக்காத. நீ முன்பு போய் உன்னுடைய சகோதரனோட கூட அதை சரி செய்து விட்டு பின்பு என் பக்கமாய் வா என்று சொல்லுகிறார். இப்போ உனக்கும் பொண்டாட்டிக்கும் வில்லங்கம் இருக்கும்போது உன்னுடைய பாடலையோ ஆராதனையோ ஊழியத்தையோ ஒன்றையும் நான் அங்கீகரிக்க முடியாது. அந்த வில்லங்கம் சரி பண்ணப்படாவிட்டால் கர்த்தரிடத்தில் திரும்புகிறதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை. முன்பு போய் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4, 5, 12 வசனங்களிலே திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அவன் தேவனுடைய காரியங்களை செய்ய அருகதையற்றவன். சொந்த குடும்பத்திலே தோற்று போனவன் சமுதாயத்திலும் சபையிலும் தோற்று போனவன். தீமோத்தேயு 5:8 வாசிக்கிறோம், ஒருவன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. இதை விட என்ன டேர்ம்ஸ் சொல்ல முடியும் சொல்லுங்க? கர்த்தரை அறியாத அவிசுவாசியை விட இவன் கேடு கெட்டவன் அப்படின்னு யாரை சொல்றாரு? தன்னுடைய சொந்த குடும்பத்தை யோக்கியமாய் நடத்த அறியாதவன், முடியாதவன். ஆகவே பிரியமானவர்களே, குடும்ப உறவு என்பது முன்பின் தெரியாத ஒரு நபருடன் முற்றிலும் நம்மை விட வேறுபட்ட குணாதிசயங்கள் உள்ள ஒரு நபருடன் ஒரே சரீரமாக இணைந்து, இதில் யாருக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி தெரியல. கல்யாணம் கட்டினவுடனே சரீரப்பிரகாரமாக எல்லாம் ஒத்துதான் போகிறாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற இணைப்பில் ஆண்டவர் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்திருவது அவசியம். இப்போ வருவோம். நாம் விடுதலும் இசைதலும் தேவன் விரும்புகிறார். நான் ரொம்ப பயந்து போனேன். நாங்கள்லாம் திருமணங்களுக்கு முன்பாக பேச்சுலர் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட்டு எப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது, எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளோட குப்பை கொட்டுறது எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே திங்க் பண்ணி தான் அப்புறம் கல்யாணம் பண்ணும். இப்போ கல்யாணம் பண்ணி 3 வாரம் 20 நாள் ஆச்சு. என்னுடைய மனைவியினுடைய டேஸ்ட் அதை பார்த்தவொடனே நான் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு போனேன். எனக்கு என்னெல்லாம் பிடிக்கலோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. ஆண்டவரே, சமாதானமாக வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதில் ஒன்று கூட பிடிக்காத ஒரு பெண்ணை இசைந்து வாழுன்னு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டீங்க. சர்த்தட்டு அப்படியே சரண்டர் ஆகிட்டேன். கர்த்தர் சொன்னார், நான் அளந்து தான் கொடுத்துருக்கேன், உன்கிட்ட நிறைய ட்ரிம் பண்ணணும், உன்கிட்ட இருக்க நிறைய காரியங்களை நான் என்ன செய்யணும், ட்ரிம் பண்ணணும். அதுக்கு இதுதான் கரெக்ட். So your wife is a knife to cut your life, to shape you up.
ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டப்படும் போது அது இன்பமாக இல்லை. அதே மாதிரி அவங்க சைடு எனக்கு முழுசாக விட்டு கொடுக்கறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையில் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டோம். சொந்த சக்தி இல்லை, ஒரே ஜபந்தான். நீங்கள் கொடுத்த சரீரம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? கொஞ்சம் புத்தி தாங்க, கொஞ்சம் பொறுமை தாங்க, ஆவியானவருடைய ஒத்தாசை தாங்க. அந்த அம்மா எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. அவங்க பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. பிரியமானவர்களே, இதுதான் திருமண ரகசியம். தேவன் ஸ்தாபித்தது மாத்திரமல்ல, தேவன் இணைக்கிறவராயிருக்கிறார். இணைக்கிறவராய் மாத்திரமல்ல, அதை துல்லியமாய் கண்காணிக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுது, அவனவன் தன் தன் சரீரத்திலே செய்த நன்மைக்காயினும் தீமைக்காயினும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சரீரம்னா என்னங்க? 3 வகையான சரீரம் மனுஷனுக்கு இருக்கு. ஒன்று இந்த சரீரம், இரண்டாவது என்னுடைய மனைவி ஆகிய சரீரம், மூன்றாவது நான் அங்கமாயிருக்கிற கர்த்தருடைய சரீரம். கர்த்தருடைய சரீரத்திலே அவயவமாக எனக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சகோதரன் சஜீவ் வர்கீஸ் பேசுவார். அதில் நான் எந்த அளவுக்கு தெய்வத்துக்கு பயந்து அந்த அறகுறை சரீரத்தில், அறகுறைனா அதோடைய செயல்பாடெல்லாம் நம்ம விரும்புகிற மாதிரி இருக்காது. இதெல்லாம் ஒரு சபையா? அவங்க பாட்டா பாடுறாங்க, அவங்க பிரசங்கமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் எதை சொத்தை சொல்லுகிறோம்? அறிந்தோ அறியாமலோ கர்த்தருடைய சரீரத்தை சொத்தை சொல்லுகிறோம். அந்த அறிவு அநேக விசுவாசிகளுக்கு வர்றதில்ல. வேதம் சொல்லுது, சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவை 3 சரீரங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சரீரம் மனைவியாக சரீரம், கர்த்தருடைய சபையாக சரீரம். இது எல்லாத்திலையுமே அடக்கி வாசிக்க, நாம் அடிபணிந்து போக, கர்த்தரை மகிமைப்படுத்த கூடுமான மட்டும் அவருடைய வசனத்தை முன்வைத்து 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 பயந்து வாழ்ந்து அநேக காரியங்களை அவருடைய வருகைக்கு முன்பாக நாம் சரி செய்து இந்த வாழ்க்கையை முடிக்க பேசின எனக்கும் என்னோடு தியானித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியானவர் தாமே அருள் புரிவாராக. அவருடைய நாமம் என்றும் என்றும் சதாகாலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.